ஹாய் வீவர்ஸ், தூக்கமும் இறப்பும் ஒரே மாதிரி தான் தோற்றமளிக்கும், ஒரே மாதிரியான அமைதியைத்தான் அளிக்கும் என்ற ஒரு ஆழமான கருத்தை இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுள் விதைக்க உள்ளது. தூக்கமும் இறப்பும் இரண்டும் ஒரே மாதிரி தான் இல்லையா? இரண்டும் நம்மை விட தூரத்தில் எடுத்துக்கொண்டு செல்கின்றன. இரண்டும் நம்மை நிஜ உலகில் இருந்து பிரிக்கின்றன. ஆனால் ஒன்று தற்காலிகமானது, மற்றையது நிரந்தரமானது. தூக்கம் என்பது ஒரு இடைநிலை. அங்கு கனவுகளை காணலாம், கனவுகளில் வாழலாம். ஆனால் இறப்பு என்பது அங்கு கனவு இல்லை, அங்கு வாழ்க்கை இல்லை, அங்கு மீண்டும் விழிப்பு இல்லை. தூக்கத்தில் இருந்து நாம் விழிக்கலாம், ஆனால் இறப்பிலிருந்து எம்மால் விழிக்க முடியாது. இவைதான் வித்தியாசம். எமக்கு இன்னும் விழிக்கக்கூடிய நாட்கள் நிறைய இருக்கின்றது. எமக்கு இன்னும் தூங்கி விழிக்கக்கூடிய நாட்கள் நிறைய இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த ஒவ்வொரு தூக்கமும் ஒவ்வொரு விழிப்பும் எவ்வாறு இருக்க வேண்டும்? புதிய ஆரம்பமாக. வாழ்க்கையை நாம் வீணாக்கக்கூடாது. வாழ்க்கையை நாம் போதைப் பொருட்களில் அல்லது தேவையற்ற விடயங்களில் வீணாக்கக்கூடாது. இறப்பு நிச்சயம்தான், ஆனால் இறப்பிற்கு முன்னர் அடிக்கடி தூங்கி எழுகின்றோம். தூக்கமும் விழிப்பும் வருகின்றது. அந்த விழிப்பில் நாம் உயிரோடு இருக்கின்றோம். நாம் உயிரோடு இருப்பது முக்கியமல்ல, உயிர்ப்போடு இருப்பதுதான் முக்கியம். உயிர்ப்போடு இருப்பது என்றால் எமது வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ளதாக வாழ்வது, பிறருக்காக வாழ்வது, சந்தோஷமாக வாழ்வது, இன்பமான பொழுதுகளை நாம் அனுபவிப்பது, யாருக்கும் தீங்கில்லாமல். அது மாதிரி தான் துன்பங்களை மூட்டை கட்டி வைத்து கொண்டு இருப்பது. ஏனென்றால் நாம் தூங்கி விழித்துள்ளோம். அது மாதிரி தான் நிரந்தர தூக்கம் ஒன்று வரும். அது வர முன்னர் நாம் இதனை வாழ்ந்துவிடலாமே. தூக்கத்தை நாம் காதலிக்கலாம், ஆனால் அதில் மூழ்கக்கூடாது. கனவுகளை நாம் கண்டு கழிக்கலாம், ஆனால் விழித்தவுடன் அது உண்மை என்று நினைக்கக்கூடாது. இது நாம் உயிருடன் இருப்பதற்கான சமிக்ஞைகள். நாம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டுமென்றால் இதனையும் தாண்டி எம்மால் முடிந்த நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். அடுத்தது, தூக்கத்தின் போதும் இறப்பின் போதும் ஒருவரது முகத்தை பாருங்கள். ஏறத்தாழ ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒருவர் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ, குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ அவரது முகத்தை பார்த்தால் இறப்பும் அவ்வாறுதான், இறந்த பிறகும் அவ்வாறுதான் ஒருவரது முகம் இருக்கும் என்பதை எமக்கு நினைவூட்டும். எனவே நரம்பியல் ரீதியில் சொன்னால் தூக்கம் மற்றும் இறப்பு இரண்டும் எமது மனதின் கான்சியஸ்னஸ் எனப்படும் நனவிலி மனதின் இயக்கத்தை முற்றுமுழுதாக நிறுத்திவிடுவதாகும். தூக்கம் தற்காலிகமாக நிறுத்துகின்றது, இறப்பு நிரந்தரமாக நிறுத்துகின்றது. இது மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் கான்சியஸ்னஸ் அங்கு இல்லை. கான்சியஸ்னஸ் இல்லாவிட்டாலும் தூக்கத்தில் ஆழ்மனம் எனப்படும் அன்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும். இறப்பில் அதுவும் வேலை செய்யாது. அதனால்தான் தூக்கத்தில் கனவுகள் வருகின்றன. எனவே தூக்கமும் இறப்பும் தோற்றத்தில் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அவை இரண்டும் வெவ்வேறு. எனவே ஒவ்வொரு நாளும் தூங்கி விழித்தவுடன் நாம் செய்ய வேண்டியது நற்கர்மங்களை. ஒவ்வொரு தூக்கமும் இறப்பினை எமக்கு நினைவே ஊட்ட வேண்டும். இறப்பும் இவ்வாறு தான் நிகழும், ஆனால் நாம் விழிக்க மாட்டோம் என்பது. இந்த நினைவு மட்டுமே இருந்தால் நாம் ஒருபோதும் போதைப் பொருட்கள், தீங்கான விடயங்கள் என்பவற்றில் ஈடுபட மாட்டோம். இந்த ஒரே நினைப்பு எம்மை எல்லா நம்பிக்கைகளையும் தாண்டி மிக சிறந்த மனிதர்களாக வாழ செய்யும். தூக்கம், உறக்கம், இறப்பு, விழிப்பு இவற்றின் தன்மைகள் வெவ்வேறாகும். ஆனால் தூக்கமும் இறப்பும் அமைதியாகும். ஒன்றையுமே சிந்திக்காமல், எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அமைதியாக இருக்கும் இடம்தான் இந்த இரண்டு நிலைகளும். தூக்கம் உடலை ஓய்வுபடுத்துகின்றது, தூக்கம் மனதை புனரமைக்கின்றது. இறப்பு என்பது நம்மை முழுமையாக ஓய்வு தருகின்றது, முழுமையாக உடலை அது பிரித்து விடுகின்றது. இதுதான் வித்தியாசம். தூக்கத்திலிருந்து நாம் விழித்தாலும்
இறப்பிலிருந்து விழிப்பது இல்லை. தூக்கம் என்பது எமக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள், மீண்டும் மீண்டும் தரப்படும் வாய்ப்புகள். தூங்கி எழுந்து விழித்த போதோ அந்த நாளை சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகள். ஒவ்வொரு நாளையும் புதிய நாளாக எண்ணி ஆரம்பிக்க வேண்டும் என்ற வாய்ப்புகள். விழித்திருந்து திரும்ப தூங்க செல்லும் வரை இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படுகின்றன. இது இறப்பு என்று முக்கியமான தூக்கம் வரை தொடரும். நீங்கள் விழித்திருக்கின்றீர்கள் என்றால் அது ஒரு அற்புதமாகும். நீங்கள் மூச்சு விடுகின்றீர்கள் என்றால் அது ஒரு அற்புதமாகும். நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றால் அது அற்புதமாகும். இந்த அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்திற்காக, நிஜ உலகில் நல்லதை செய்து நன்றாக வாழ்வதற்காக தரப்பட்டது. உயிரோடு இருப்பதை விட உயிர்ப்போடு இருக்கும் போது பளிச்சென்று ஒவ்வொரு நொடியையும் சந்தித்து வாழ பழகலாம். தூக்கம் எமக்கு விழிப்பை தருகின்றது. விழிப்பு எமக்கு வாழ்க்கையை தருகின்றது. இது சிறப்பான நினைவுகளை எம்முள் கொண்டு சேர்க்கட்டும். இறப்பு என்ற நிரந்தரமான தூக்கத்தை நாம் சந்திக்கும் வரை. எனவே இது மாதிரியான மிக சிறந்த மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் இந்த சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.